ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஈமான் கொண்டவர்களே நீங்களும் ஸலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இப்போ இது தொடர்பாக இருக்கக்கூடிய ஹதீதுகள், வரலாற்று குறிப்புகள், அறிஞர்கள் சொன்னது இவையெல்லாம் எடுத்து பார்த்தால் அது ஒரு மலை போன்று இருக்கிறது செய்திகள். எனவே நாம் இந்த ஒரு மணி நேர உரையிலே எந்த அளவிற்கு உங்களுக்கு தகவல்களை நாம் தந்து அதன் மூலமாக ஸலவாத்து சொல்வதினுடைய ஆசையை தூண்டுவது என்பது இந்த உரையினுடைய நோக்கமாக இருக்கும். அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும். மன் ஸல்லா அலைஹி ஸலாத்தன் வாஹிதத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி அஷர ஸலவாத். யார் ஒரு முறை என் மீது ஸலவாத்து சொல்கிறாரோ அவர் மீது அல்லாஹ் 10 முறை ஸலவாத்து சொல்கிறான். இப்போ நம்ம ஒரு gift ஒரு ஆளுக்கு கொடுக்குறோன்னு வைங்க. ஒரு ஆளுக்கு நம்ம ஒரு gift கொடுக்குறோம், நம்ம தகுதிக்கு நம்ம கொடுப்போம். ஒரு 10 கேடிக்கு வாங்கியிருப்போம், 15 கேடிக்கு வாங்கியிருப்போம். கொஞ்சம் பெரிய பணக்காரராக இருக்கிறார், செல்வந்தர், பெரிய ஒரு செல்வந்தர். அவர் அப்படி கொடுப்பாரா? அவர் gift கொடுக்கும்போது அவருடைய தகுதிக்கு அவர் கொடுப்பார். ஒரு 100 கேடி, 150 கேடி, 200 கேடி கொடுப்பார். ஒரு மினிஸ்டர் கொடுக்குறான்னு வைங்க, எப்படி இருக்கும்? ஒரு நாட்டினுடைய அரசர் கொடுத்தால் எப்படி இருக்கும்? அவர்களுடைய தகுதிக்கு இருக்கும் இல்லையா? நம் தகுதிக்கு ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மத், இது நம் தகுதிக்கு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொல்லக்கூடிய ஒரு சிறிய ஸலவாத். ஆனால் இப்படி யாராவது சொன்னால் நான் அவர்கள் மீது 10 ஸலவாத்து சொல்லுவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அவனுடைய தகுதியை விட வேறு பெரிய தகுதி இல்லை. அது எல்லாருக்கும் தெரியும். அவன் தகுதிக்கு ஸலவாத்து சொல்வதாக இருந்தால் அது எப்படி இருக்க வேண்டும் சகோதரர்களே? நம்ம கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது, கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு அந்த ஸலவாத்தினுடைய தகுதி இருக்கும். நான் இதற்கு ஒரு தகவலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிட்டு இருந்தாங்க, தூங்கி விழிக்கிறாங்க. அப்படி விழிக்கும்போது அவங்க சிரித்த முகத்தோடு என்ன செய்கிறாங்க? விழிக்கிறாங்க. ஒரு அப்படி புன்முறுவலோடையும் சிரித்த முகத்தோடையும் விழிக்கிறாங்க. அப்போ சஹாபிகள்லாம் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், என்ன நீங்கள் இன்னைக்கு சிரிச்ச முகத்தோட தூக்கத்திலேருந்து எழுகிறீங்களே, என்ன என்று கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, ஒரு அடியான் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் நடந்து போவதை நான் பார்த்தேன். எம்ஷி யக்குபு, அவனால் நடக்க முடியல. எனக்கு எதுக்கு சிராத்துல் முஸ்தகீம் பாலம் எதுக்கு மேலே இருக்கும்? நரகத்துக்கு மேலே இருக்கும். கொஞ்சம் சிரிப்பான நரகத்தில் தான் விழணும். அவனால் நடக்க முடியல. நீங்கள் பாருங்கள், ஒரு இடத்துல நடக்க முடியலன்னா அவங்க என்ன செய்வாங்க? தவழ்ந்து போவாங்க. கொஞ்சம் சிரிப்பாகி விழாமல் இருக்கிறதுக்கான நடக்கிறான், தவழ்கிறான். இப்படியான ஒரு நிலை, அப்படி அவன் எப்படி போய் சேர போகிறான் அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை தாண்ட முடியுமா என்று அவனுக்கே ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில் என் மீது அவன் ஸலவாத்து சொல்லியிருந்தான் உலகத்திலே. அந்த ஸலவாத்து அவனை பிடிச்சிடுச்சு, நீட்டாக கொண்டு போய் அவனை பிடித்து கொண்டு சொர்க்கலோகத்திலே நுழைத்து விட்டது. அருமையான பெருமக்களே, எனவே அல்லாஹ் தரக்கூடிய அந்த பாக்கியம் இதுதான். அந்த அடியார்கள் யார் அதிகமான ஸலவாத்துக்களை ஓதுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் இத்தகைய பரக்கத்துகளையும் பாக்கியங்களையும் பாதுகாப்பையும் அல்லாஹு தாலா ஆகிரத்திலே வழங்குகிறான் என்பதை இந்த செய்தியின் ஊடாக விளங்கிக் கொண்ட நாமும் ஓதிய நம்முடைய பிள்ளைகளையும் அதிகமாக ஸலவாத்து ஓத வைக்கணும், அதிகமான ஸலவாத்து ஓத வைக்கணும். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலேருந்து வெளியில் வந்தாங்க. வெளியில் பள்ளிக்குள்ளே போனாங்க. கொஞ்சம் அது அவங்க வழமையான ஒரு நேரம் அல்ல அது. இப்போ நானும் போனேன். அவங்க தொழுதுட்டு சுஜூதில் இருந்தாங்க. நான் பார்த்து கொண்டே இருந்தேன். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நேரத்தில் எங்கே இருப்பாங்க, என்ன காரியங்கள் செய்வாங்க அப்படிங்கிறதெல்லாம் அத்துப்படி சாபிகளுக்கு. டைமில் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருந்த அந்த மக்கள் நீங்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று கற்றுத்தந்தவர்களும் அவங்க. எனவே நான் இந்த நேரம் அவங்களுடைய வழமையான நேரம் அல்லவே என்று கருதி நான் அவங்கள பின்னால் போனேன். சுஜூதிலே இருந்தாங்க. நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தேன். சுஜூதில் இருந்தாங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சுஜூதில் ரொம்ப